வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜேஇ அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 நீட் எக்ஸாம் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? இந்த நீட் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸோடைய டோட்டல் ஓவரால் ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இந்த நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னுடைய சிலபஸ் எடுத்து வச்சுட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த 20 யூனிட்ஸில் எந்த யூனிட்லேருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? வெயிட்டேஜான யூனிட் எதுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு இயருமே ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் வெயிட்டேஜ் வந்து டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு நம்ம ஸ்டேட் போர்டுக்கு சொல்ற மாதிரியோ இங்கே சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ இந்த இயர்ல ப்ளூ பிரிண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற கெமிஸ்ட்ரியோடைய கொஸ்டின் பேப்பரோடைய டீட்டெயில் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, அப்போது நமக்கு 20 லெசன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு யூனிட் நான் சிலபஸில் நமக்கு என்சிஆர்டி என்ன சிலபஸ் கொடுத்துறாங்களோ அந்த ஆர்டர்லேயே நம்ம வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இந்த சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 1. இந்த கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அதில் ஈஸி, ஓகேவா, அந்த சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படிங்கிற டாபிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, அது ஈஸி டைப்பில் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், இல்லைன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லலாம். இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து. ஓகேவா? இந்த நம்ம ஸ்டேட் போர்டில் பார்த்த அதே யூனிட் தான் இங்கே நம்ம படிக்கிறோம். அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் 1 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி லெவல்லையும், 2 கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட் லெவலையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங், கெமிக்கல் பாண்டிங் லெசன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் தான். இந்த கெமிக்கல் பாண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 கொஸ்டின்ஸ். அதில் 1 வந்து ஈஸி லெவலில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட். ஓவராலாகவே நம்ம என்ன சொன்னோம், எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ மாட்ரேட்டாக இருந்துச்சு சொன்னாங்க. ஓகேவா? ஏன் மாட்ரேட் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஓவரால் அனாலிசிஸ்க்கு அப்புறமா தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? சரி, அடுத்தது யூனிட் நம்பர் 4. ஓகேவா? யூனிட் நம்பர் 4 கெமிக்கல் தெர்மோடைனமிக். கெமிக்கல் தெர்மோடைனமிக்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் மாட்ரேட் லெவலில் 1, டிஃபிகல்ட் லெவலில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓவராலாக 2 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 5th யூனிட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஓகேவா? சொல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷன் லெசன்லேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. ஓகேவா? இன்னொன்று, இந்த சொல்யூஷன்ல ஒரு மேட்ச் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? மேட்ச் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனுடைய டைப் என்ன, சாலிட் பிளஸ் லிக்விட், சாலிட் பிளஸ் கேஸ் காம்பினேஷன் ஆகிறப்ப என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல். ஓகேவா? யாருமே சொல்யூஷன் லெசன்ல இந்த டாபிக், அதாவது நான் சொல்லக்கூடிய மேட்ச் கொஸ்டின், நீங்க எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இந்த மேட்ச் கொஸ்டின் யாருமே எக்ஸாமுக்கு வரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல் தான். ஒரு சில பேர் அந்த டாபிக் படிச்சிருக்க மாட்டாங்க, ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்துருக்கலாம். ஓகேவா? அதுவே அவன் என்சிஆர்டி, அதாவது நீட் எக்ஸாம் படிக்கிறப்போ அந்த யூனிட்ல அந்த டாப்பிக்கை படிக்காம கூட எக்ஸாம் போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே கால்குலேட்டட் கொஸ்டினாவே கூட பார்த்துருப்பாங்க இந்த சொல்யூஷன் லெசன்ல. ஓகேவா? ஆனால் அவங்க கேட்டது ரொம்ப ரொம்ப ஈஸியான லெவலில் கேட்டாங்க. அதுவுமே நம்ம அட்டன் பண்ணோம்னா அந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சுதான் தான் அட்டன் பண்ணியிருக்க முடியும், 4 மார்க்ஸ் எடுத்துருக்க முடியும். ஓகேவா? அப்போ சொல்யூஷன்ல பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்யூஷன்ல 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஈஸி லெவல் 1, மாட்ரேட் லெவலில் 1, டிஃபிகல்ட் லெவலில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஈக்லிபிரியம். ஓகேவா? 6th யூனிட் ஈக்லிபிரியம் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த ஒரு கொஸ்டின்ஸுமே டிஃபிகல்ட்டி லெவலில் கேட்டிருக்காங்க. டிஃபிகல்ட்டி லெவலில் கேட்டிருக்காங்க 1 கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஓகேவா? இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 2 கொஸ்டின்ஸ்ல 1 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல், இன்னொன்று வந்து டிஃபிகல்ட் லெவல். 1 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல், இன்னொன்று டிஃபிகல்ட் லெவலையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, 8th லெசன் கெமிக்கல் கைனடிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லி நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஈஸி லெவலில் கொஸ்டின் இல்லை. ஓகேவா? மாட்ரேட் லெவலில் 2 கொஸ்டின்ஸும், டிஃபிகல்ட் லெவலில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த 8th லெசன் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சொல்லுவோம், இயற்பியல் வேதியியல். ஓகேவா? இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து மட்டும் நீங்க பாருங்களேன், இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில மட்டுமே
இந்த 8th லெசன் வரைக்கும் மட்டுமே மாடரேட் கொஸ்டின் மட்டும் நீங்க பாருங்க. மாடரேட் லெவலையும் டிஃபிகல்ட்டி லெவலில் மட்டும் பாருங்க. இங்க பாருங்க மாடரேட் கொஸ்டின் வந்து 2 வந்துருச்சா, இங்க வரல. இங்க பாருங்க 1 கொஸ்டின் பிரச்சனை இருக்கு டிஃபிகல்ட்டி லெவல்ல. இங்க மாடரேட் கொஸ்டின் 1, டிஃபிகல்ட்டி லெவல்ல பாருங்க இங்க 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இங்க 1 கொஸ்டின் வந்திருக்கா. அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல 2 கொஸ்டின் வந்திருக்கு டிஃபிகல்ட்டி லெவல்ல. ஓகேவா, மாடரேட் லெவல்ல பாருங்க இங்க 1 இங்க 1 இங்க 1. ஓகேவா, அதாவது கெமிக்கல் பாண்டிங்ல 1, கெமிக்கல் தெர்மோடைனமிக்ல 1, நெக்ஸ்ட் சொல்யூஷன் லெசன்ல 1 வந்திருக்காங்க மாடரேட் லெவல்ல. ஓகேவா, சரி. இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு அப்புறமா 9th யூனிட் பாருங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, பீரியட் டேபிள் நம்ம படிக்கக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன், நம்ம படிக்கிற பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கொஸ்டினுமே மாடரேட் லெவலில் கேட்டிருக்காங்க. ஓகே, மாடரேட் லெவலில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பி பிளாக் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்க 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து 6 ஃபேமிலிஸ் இருக்கு. ஓகேவா, 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா. அப்போ ஈஸி லெவலில் 1, மாடரேட் லெவலில் 2 கேட்டாங்க. ஏன்னா பி பிளாக் எலமெண்ட் ஈஸியான லெசன் தான், பார்க்கத்தான் பெரிய லெசனாக இருக்கும், ஃபேமிலிஸ் அதிகம். இந்த யூனிட் சொல்ல போனால் பயாலஜி மாதிரி தான், லைன் பை லைனாக நம்ம படிச்சோன்னா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா, அந்த மாதிரி தான் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3மே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடிகிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டிஎன்எஃப் ஃபிளாக் எலமெண்ட்ஸ். டிஎன்எஃப் ஃபிளாக் எலமெண்ட்ஸுமே நம்ம லைன் பை லைனாக என்சிஆர்டி படிச்சோம்னா கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கலாம். இந்த யூனிட்ல பாருங்க 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஎன்எஃப்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 1 வந்து ஈஸி லெவல், இன்னொன்று வந்து மாடரேட் லெவல். ஓகேவா, நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் காம்பனன்ட்ஸ். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியான யூனிட் தான். ஓகேவா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஈஸியான யூனிட் யாரு, இந்த கோஆர்டினேஷன் காம்பனன்ட் சொல்லலாம். அது ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்க பாருங்க 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 3 கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஈஸி லெவலில் 1, மாடரேட் லெவலில் 2 கொஸ்டின்ஸ். மாடரேட் லெவலில் 2 கொஸ்டின்ஸ். இந்த 3 கொஸ்டின்ஸுமே ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். நம்ம இந்த கான்செப்ட் தெரிஞ்சுதான் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேயே எலக்ட்ரோலைட்ஸ் எவ்வளோ வரும், யாரும் வந்து கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா லைட் அப்சார்ப் கெப்பாசிட்டி யாருக்கு அதிகம், எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, எல்லாமே ஈஸியாக தான் இருந்தாங்க. ஓகேவா, சரி. அடுத்தது பாருங்க கொஸ்டின் நம்பர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 13, பியூரிஃபிகேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ். ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் உடைய பியூரிஃபிகேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா, இந்த யூனிட்ல இருந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் சொல்லுவோம். இந்த யூனிட் நம்ம 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே பார்த்து பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் 1, மாடரேட் லெவல் 1, டிஃபிகல்ட்டி லெவல் இல்லை. ஓகேவா, என்ன மெத்தேடில் ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம பியூரிஃபிகேஷன் பண்றோம், அந்த மெத்தடுக்கு என்ன எக்ஸாம்பிள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி மேட்ச் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அப்போ ஈஸியாக தான் இருந்தது மேட்ச் கொஸ்டின். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க 14th யூனிட். 14th யூனிட் பார்த்தீங்கன்னா சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஈஸி லெவல் 1, மாடரேட் லெவல் 1. ஓகேவா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, டிஃபிகல்ட்டி லெவலே இல்லை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஒரு சில யூனிட்ல மட்டும் தான் இருக்கு, அந்த யூனிட் என்ன நம்ம பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன் லெசன் பாருங்க. ஹைட்ரோ கார்பன் லெசனுமே வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட் தான். ஓகேவா, கொஸ்டின் கேட்கக்கூடியது இங்க இருந்து % கேட்குறாங்க சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஓகேவா, இப்போ ஹைட்ரோ கார்பன் லெசன்ல பாருங்க 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 3 லெவல்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஈஸி டைப்ல 1, மாடரேட் டைப்ல 1, டிஃபிகல்ட் டைப்ல 1 ஹைட்ரோ கார்பன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஹாலஜன். இதான் நம்ம ஹாலோ ஆல்கன் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அசசன் ரீசன்ல கேட்டிருந்தாங்க கொஸ்டின். ஓகேவா, SN2 ரியாக்ஷன்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அப்போ அது ஈஸியா தான் இருந்துச்சு, டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா, அப்போ ஈஸி லெவல்ல 1, இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் லெவலில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஆக்சிஜன். இந்த யூனிட் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட். ஓகேவா, ஏன்னா இதில் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் அப்படிங்கிற யூனிட், ஆல்டிகைடு கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிற யூனிட், 2 யூனிட் கம்பைன் ஆனது தான் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஆக்சிஜன் அப்படிங்கிற இந்த யூனிட். ஓகேவா, இதுல 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இங்க தான் நமக்கு வந்து அதிகமாக ரியாக்ஷன் மெக்கானிசம் வரக்கூடிய பார்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, ஈஸி லெவல்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஈஸி லெவல்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டிஃபிகல்ட்டி லெவல்ல கேட்டிருக்காங்க. டிஃபிகல்ட்டி லெவல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து பார்த்துருப்பீங்க
இந்த டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டினுமே வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்ற மாதிரி, ஓகேவா? கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரியும் ஹைட்ராலிசிஸ் பண்ற மாதிரியும், அந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாக்டன்ட் கூட ரியாக்ஷன் பண்றப்போ எக்ஸஸ் லெவல் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? எக்ஸஸா கிரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்றப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? நம்ம வந்து டேரக்டா கிரிக்னாட் ரியேஜென்ட் யூஸ் பண்றப்போ என்ன கிடைக்கும் தான் பார்த்திருப்போம். ஒரு ஃபார்மால்டிகைடு கூடயோ ஒரு அசிட்டால்டிகைடு கூடயோ ஒரு அசிட்டோன் கூட ரியாக்ஷன் பண்றப்போ நமக்கு ஆல்கஹால் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம், ஓகேவா? இங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், யோசிச்சு நம்ம திங்க் பண்ணி அதை நம்ம மெக்கானிசம் வந்து ரைட் பண்ணி அப்புறமா ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அப்போ இந்த ஆல்டிகைடு கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து கொடுத்த ஒரு கொஸ்டின் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில டிஃபிகல்ட் லெவலா இருந்தாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் 18th லெசன்ல ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன், அமின்ஸையும் டயசோனியம் சால்ட்டையும் தான் நம்ம இங்க படிக்கிற இந்த யூனிட் ஃபுல்லாமே சின்ன யூனிட், ஓகேவா? இதுல இருந்து பாருங்க நம்ம பெருசா எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இந்த அமின்ஸ் லெசன்ல இருந்து நமக்கு வந்து ஒரு 1 கொஸ்டின்ஸ் இல்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிதான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க கேட்டது 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அமின்ஸ் லெசன்ல இருந்து. அமின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேசிக் ஆர்டர் என்ன வரும், ஓகேவா? பேசிக் ஆர்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டயசோனியம் சால்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அயோடோபென்சின் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமா முடியாதா, டைரக்ட் மெத்தட்ல ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமா முடியாதா அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓகேவா? அப்போ இந்த அமின்ஸ் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ்ல ஈஸி லெவல் 1, மாடரேட் லெவல் 1, டிஃபிகல்ட்டி லெவல் 1, 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சின்ன லெசன் தான், ஓகேவா? சின்ன லெசன் நம்ம படிச்சிருந்தா 3 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிருக்கலாம். 19th யூனிட் பாத்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ். 19th யூனிட் பாருங்க பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச யூனிட், ஏன்னா பயாலஜில வரக்கூடிய யூனிட் எல்லாமே தியரட்டிக்கல் தான் படிக்க போறோம். நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கக்கூடிய யூனிட். இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்னு ஈஸி லெவல்ல 1, இன்னொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் லெவல்ல 1. இங்க விட்டமின்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நமக்கு விட்டமினோட டிஃபிஷியன்சினால என்ன டிசீஸ் வரும் அப்படிங்கறது மேட்ச்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நமக்கு, ஓகேவா? அப்போ மேட்ச் கொஸ்டின் ஈஸியா தான் இருந்தாங்க. இன்னொரு கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃப்ரக்டோஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யாருடையது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓகேவா? அப்போ இந்த பயோமாலிகுல்ஸ் உடைய இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியான லெவல் தான். ஒன்னு ஏன் நான் வந்து இங்க மாடரேட் லெவல்ல டிக் பண்ணிக்கிறேன் சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ்க்கு 3 or more ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா யாருடைய ப்ராப்பர்ட்டின்னு கேட்டாங்க, ஓகேவா? அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கிளியரா தெரிஞ்சாதான் ஃப்ரக்டோஸ்ங்கிற ஆன்சருக்கு போயிருக்க முடியும். அதனால நம்ம மாடரேட் லெவல்ல வச்சிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் கெமிஸ்ட்ரி. பிராக்டிகல் கெமிஸ்ட்ரில இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? கேட்யான் ஆனியானுடைய மேட்ச் இட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான், அது நம்ம டிஃபிகல்ட்டி லெவல் சொல்லிடலாம். ஏன்னா ஒவ்வொரு கேட்யானும் எந்த மாதிரியான அனாலிசிஸ் மூலமா நம்ம வந்து டிட்டர்மினேஷன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, ஓகேவா? அப்போ அந்த கான்செப்ட் நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுதான் அட்டெண்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம டிஃபிகல்ட்டி லெவல்னு சொல்லிடலாம், ஓகேவா? அப்போ கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஓவரால் 45 கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன லெவல்ல கேட்டிருக்காங்க சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஓவராலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டி லெவல்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 45 கொஸ்டின்ஸ்ல டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து பார்க்க போறோம்னு வெச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாருங்க இல்ல, ஓகேவா? இங்க 2, 3, 5, 6, 7, 8 ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 1, 2, 3, 5, 6, 7. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நமக்கு. அப்போ 7 கொஸ்டின்ஸ் நமக்கு வராங்க, ஓகேவா? அப்போ நீங்க இந்த மாடரேட் கொஸ்டின்ஸ்ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் நீங்க விட்டுட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ஓவரால் 45 கொஸ்டின்ஸ்ல இருந்து இந்த 7 கொஸ்டின்ஸ் பிளஸ் மாடரேட் லெவல்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்து நீங்க வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் விட்டுட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அப்போ 35 கொஸ்டின்ஸ், ஓகேவா? நீங்க 35 கொஸ்டின்ஸ் கூட விட்டுங்க. 30 கொஸ்டின்ஸ் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிருக்கலாம், ஓகேவா? 45 கொஸ்டின்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ் எல்லாருமே கரெக்ட் பண்ணிருக்கணும், ஓகேவா? அப்போ இந்த ஃபர்தர் அதாவது இன்னும் 10 கொஸ்டின்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அந்த டிஃபிகல்ட்டி லெவல்ல, அதுவுமே நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா டைரக்டா அங்க கொஸ்டின்ல கொடுத்துற வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும், அவ்வளவுதான், ஓகேவா? இந்த நீட் 2025 உடைய கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்ல என்னால 30 கொஸ்டின்ஸ் கூட கெமிஸ்ட்ரியில அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து என்னது பேசிக்கா நிறைய விஷயம் கெமிஸ்ட்ரியில் தெரியாம வந்திருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம்.
ஓகேவா. பேசிக்காக கெமிஸ்ட்ரியில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரியாமல் இருந்திருக்கிறீங்க, அதனால் டேட்டா நீங்கள் டெஸ்ட்டுக்கு போயிருக்கீங்க, உங்களால் அட்டன் பண்ண முடியலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் டீட்டெயிலாக கிளியராக ஒவ்வொரு யூனிட்லையும் பேசிக்காக தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த யூனிட்டுடைய ஃபுல் கான்செப்டையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நிறைய டெஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் போயிருக்கணும். ஈஸியாக உங்களால் ஒவ்வொரு யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 20 கொஸ்டின்ஸில் என்னென்ன டைப்பில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நமக்கு தெரியும். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட், 1 வந்து கரெக்ட், 2 வந்து இன்கரெக்ட், 1 and 2 இன்கரெக்ட், 2 கரெக்ட், 1 வந்து இன்கரெக்ட், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப ஸ்டேட்மெண்ட் டைப்ல வந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, எல்லாமே ஸ்டேட்மெண்ட். அப்ப நாம என்ன ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா அங்க என்னவா கேட்டிருக்கணும், தியரிட்டிக்கலா கொஸ்டின் கேட்டிருக்கணும். கெமிஸ்ட்ரியில தியரிட்டிக்கலா பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ல 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த ஒவ்வொரு யூனிட்லயும் எந்த கொஸ்டின் கேட்கறாங்களோ, எந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்களோ அந்த யூனிட்ல நீங்க தியரிட்டிக்கலா கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்காம, ஈக்குவேஷன்ஸா மட்டும் தெரிஞ்சுக்காம தியரிட்டிக்கலாவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க அசஸ் அண்ட் ரீசன். ஓகேவா. அசஸ் அண்ட் ரீசனுக்கு முன்னாடி மேட்ச் இட். ஓகேவா. செகண்ட் பாருங்க மேட்ச் இட் இருக்கா. இந்த மேட்ச் இட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் இட்ல பாருங்க 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. 6 கொஸ்டின்ஸ். மேட்ச் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஏபிசிடி கொடுக்க போறாங்க. அதுல உங்களுக்கு இந்த 4 கொஸ்டின்ஸுமே தெரியலனா கூட 2 கான்செப்ட் தெரிஞ்சா ஈஸியா ஆப்ஷன்ல இருந்து ஆன்சருக்கு போக முடியும். ஓகேவா. அப்போ மேட்ச்ல இருந்து கொஸ்டின் கேட்கறப்ப ஈஸி. ஆனா மேட்ச்ல இருந்து கொஸ்டின் கேட்கறப்பயுமே தியரிட்டிக்கலா தான் இருக்கும். ஓகேவா. அப்போ தியரிட்டிக்கலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க அசஸ் அண்ட் ரீசன். ஓகேவா. அசஸ் அண்ட் ரீசன்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசஸ் அண்ட் ரீசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசஸ் அண்ட் ரீசன் தெரியும்னாலுமே தியரிட்டிக்கலா தெரிஞ்சிருக்கணும். அப்போ எப்படி கொஸ்டின் லெவல் எப்படி கஷ்டமாச்சுன்னு தெரியுதா, அவங்க ஃபார்முலாஸாவோ கால்குலேஷன் பார்ட்ல இருந்தோ இல்ல ஈக்குவேஷன் பார்ட்ல இருந்தோ கொஸ்டின் கேட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அப்போ தியரிட்டிக்கலா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கொஸ்டினை படிச்சுட்டு அந்த 2 கான்செப்டையும் படிக்கணும். அசஸ் அண்ட் ரீசன் எடுத்தையும் படிச்சுட்டு இந்த அசஸுக்கான ரீசன் கரெக்டா அப்படிங்கறத யோசிச்சுட்டு அப்புறமா எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு கொஸ்டின் லெவல் டஃபா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்க சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 1 or more ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நாம வந்து செலக்ட் பண்ணணும். இந்த டைப்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எத்தனை கொஸ்டின் பாருங்க, 3 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்க. ஓகேவா. அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா கொடுப்பாங்க, தியரியா தான் கொடுக்க போறாங்க. அப்போ அந்த தியரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. அப்போ வந்து நமக்கு வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா இல்ல இன்கரெக்ட் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தியரிட்டிக்கலா படிச்சிருக்கணும். அப்போ ஓவராலா பாருங்க கொஸ்டின் டைப்ல இருந்து என்ன தெரியுதுன்னா தியரிட்டிக்கலாவும் கெமிஸ்ட்ரி இல்லாம படிக்க தெரிஞ்சிருக்கணும். எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி ஏன் எனக்கு பிடிக்காது வராது கஷ்டம் அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன்ஸா இருக்கு, ஃபார்முலாஸா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்தும் ஃபார்முலாஸ்ல இருந்தும் இங்க கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க, தியரிட்டிக்கலா தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நம்ம கஷ்டம் சொல்லி கெமிஸ்ட்ரி பார்க்குறோம்ல அந்த டாபிக்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க ஃபார்முலா பேஸ்ட்ல 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா பேஸ்ட், ஃபார்முலால இருந்து நம்ம வேல்யூ அப்ளை பண்ணி ஃபார்முலால இருந்து ஆன்சர் கொண்டு வர மாதிரி. ஓகேவா. அதுலேயும் ஒரு சில கொஸ்டின் டேரக்டாக தான் இருந்தாங்க. ஓகேவா. அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டினை விட்டுட்டீங்கன்னா கூடயும், ஓகேவா, ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டினை விட்டுட்டீங்கன்னா கூடயும் நமக்கு எத்தனை கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்கன்னா 34 கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் தான் பாருங்கள் அந்த 4 கொஸ்டின்ஸ் விட்டுட்டீங்கன்னா கூட 30 கொஸ்டின்ஸ் கிளியராக பர்ஃபெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அசிட்டிக் ஆர்டர். அசிட்டிக் ஆர்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ஆல்டிகைடு கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து ஆசிட்டோடைய ஆர்டர் வந்து கரெக்ட் ஆர்டரை கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆர்டர் அமீன்ஸ் லேசன்லேருந்து, அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டனிங் நைட்ரஜன்லேருந்து பேசிக் ஆர்டரில் வந்து கரெக்ட் பேசிக் ஆர்டர் சூஸ் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. அந்த டைப்ல ஒரு கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டின். டேரக்டாக கொஸ்டினை பார்த்த உடனே அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதுதான் வந்து ஓவராலாக கெமிஸ்ட்ரியோடைய ப்ளூ பிரிண்ட் நம்ம சொல்லிடுவோம். சரி, ஓகே. அப்போ இந்த நீட் 2025 உடைய கெமிஸ்ட்ரி கொஸ்டினுடைய ப்ளூ பிரிண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் இயருக்கான கொஸ்டின்ஸ் இப்படி வரலாம், எதுல இருந்து வெயிட்டேஜ் அதிகமாக வரலாம், இல்லை இதே மாதிரி வருமாங்க சார் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. ஆனால் நான் ஓவராலாக பார்க்குறப்போ ஃபிசிக்கல்ல இருந்து
டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா, கொஸ்டினை டிஃபிகல்ட் பண்ணணுங்கிறதுக்காக தியரிட்டிக்கலாக கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஓகேவா, அப்போ கொஸ்டினை டஃப் ஆகணும்னா ரெண்டு பேரும், ஒன்று தியரிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாகவும் ப்ளஸ் ரியாக்ஷன் மெக்கானிசம் அதிகமாகவும் கேட்கலாம். இந்த ரெண்டு டைப் தான் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ரியாக்ஷன் மெக்கானிசமில் டிஃபிகல்ட் பண்ணுறது. ஓகேவா, அப்படி இல்லைன்னா ஃபார்முலாஸில் கொஸ்டின்ஸ் அதிகமாக கொடுக்குது, ஃபார்முலா பேஸில் கொஸ்டின்ஸ் அதிகமாக கொடுக்குறது. இன்னொன்று தியரிட்டிக்கலாக கொஸ்டின்ஸ் வைக்கிறது. ஓவராலாக ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டினை குறைச்சிட்டு ரியாக்ஷன் மெக்கானிசமை குறைச்சிட்டு ஓவராலாக தியரிட்டிக்கலாகவே கொஸ்டின்ஸ் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா கொஸ்டின் டைப் வந்து கஷ்டமாயிடும். ஓகேவா, அப்போது நெக்ஸ்ட் இயரில் கொஸ்டின் டைப்பை வந்து கஷ்டமாக்க தான் பார்ப்பாங்க. அப்போ தியரிட்டிக்கலாக நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ லைன் பை லைனாக என்சிஆர்டி நம்ம படிக்கணும். ஓகேவா, நம்ம லைன் பை லைனாக தான் என்சிஆர்டி நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா, அப்போது நம்ம எல்லா யூனிட்லேயும் லைட்டாக ஒவ்வொரு டாபிக், ஒரு சில டாப்பிக்கு டச் பண்ணிட்டு போகிறத விட ஒரு யூனிட்டை நம்ம கிளியராக படிக்கிறது மூலிமா நம்ம வந்து ஐ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இயர் கொஸ்டினும் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, எப்போவுமே கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஈஸி லெவலாக எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம எழுதக்கூடியது நீட் எக்ஸாம். ஓகேவா, அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவில் டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின்ஸை நோட் பண்ணி வைங்க. ஓகேவா, அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா, அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் இயரில் கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ண முடியும், ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. Future Vision NEET JEE Academy, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.